அண்ணன் ஆம்சங் அவர்கள் பௌத்த நெறிப்படி பௌத்த பண்பாட்டு தளத்தை சென்னையிலே அமைத்து ஒரு பௌத்த விகாரை உருவாக்கி அதை தினந்தோறும் வழிபாட்டு தலமாக அமைத்து இந்த மக்களை செம்மப்படுத்திய மகத்தான தலைவர் அண்ணன் ஆம்சங் அவர்கள் பல கல்வியாளர்களை உருவாக்குவதிலும் வழக்கறிஞர்களை உருவாக்குவதிலும் மும்முரமாக ஈடுபாட்டு கொண்டிருந்தார் அண்ணன் ஆம்சங் அவர்கள். இந்த வளர்ச்சியை பொறுக்க முடியாமல் ஆட்சியாளர்கள் நம்மளை ஒடுக்கும் விதத்திலும் நம்மளை வளர்ச்சி பாதையில இருந்து தடைப்படுத்துவதிலும் மும்முரமாக இருந்தார்கள். எப்போது ஒரு தலைவர் மிக பெரிய வளர்ச்சியை பெறுகிறாரோ அப்போது ஒடுக்குமுறை அங்கே தலைவிரித்தாடும். நம்ம சமூகம் வளர்ச்சி பெறக்கூடாது என்பதிலே மும்முரமாக ஆட்சியாளர்களும் சனாதனவாதிகளும் மும்முரமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வளர்கிறார்களோ இல்லையோ நம்மளை வளர்ச்சி பாதையிலே தடுப்பதிலே அவர்கள் எப்பொழுதும் மும்முரமாக இருப்பார்கள். அந்த வகையிலே அண்ணன் ஆற்றிய பணியை பொறுத்துக் கொள்ள முடியாமல் இந்த ஆட்சியாளர்கள் அண்ணனை கொடூரமான முறையிலே ஏதோ ஒரு காலம் காட்டி ஆட்சியாளர்கள் தான் இதை முன்னின்று நடத்தியிருக்கிறார்கள். ஆனால் இது பின்னணியில் ரவுடிசம் என்று சித்தரிக்கிறார்கள். இந்த ஆட்சியாளர்களுக்கு அண்ணனின் வளர்ச்சியும் அண்ணனின் கல்வியாளர்களை உருவாக்கும் விதமும் வழக்கறிஞர்களை உருவாக்கும் விதமும் பிடிக்காத காரணத்தினால் அண்ணனை சூழ்ச்சி செய்து படுகொலை செய்திருக்கிறார்கள். சென்னையிலே ஒரு மிகப்பெரிய தலைவராக வலம் வந்த அண்ணன் அவர்கள் இந்த வளர்ச்சியை பொறுத்துக் கொள்ள முடியாமல் ஆட்சியாளர்கள் சூழ்ச்சி செய்து அண்ணனை படுகொலை செய்திருக்கிறார்கள். இந்த படுகொலை அண்ணன் படுகொலையோடு இந்த சமூகம் முடங்கிவிடாது, மிக வீறு கொண்டு எழும். அண்ணன் அவர்களைப் போல பல மடங்கு ஆம்சாங் அவர்களை உருவாக்கி சென்றிருக்கிறார் அண்ணன் அவர்கள். பல தலைவர்களை உருவாக்கவும் தெரியும், பல ஆட்சியாளர்களை கட்டிலிருந்து இறக்கவும் தெரியும் எங்களுக்கு. இந்த அண்ணன் படுகொலை கண்டித்து இங்கே வருகிற அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.